உணர்வதும் உணர்த்துவதும் தான் கலை. அந்த கலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஏன்னா ஒர்க் ஆஃப் ஆர்ட்ன்றது லேட்டராக ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் அதுக்குள்ளே சர்வே ஆகவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. உலகத்தோட முதல் ஓவியரே நம்ம ஆளுங்க தான். அவங்களோட குகை ஓவியம் தான் இன்றைக்கி ஒரு சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களோட ஸ்கில்லை பற்றி. அந்த வகையில் இந்த கலையோட ஆரிஜினே நம்ம தான். ஆனால் இன்றைக்கி அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்ம கையிலேயே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் சேரணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் என்னோடய ஸ்கூல் பீரியடுக்கு அப்புறமா. அப்போது என்னோட சேர்ந்து என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் சேரலாம் அப்படின்னு நினச்சோம். அந்த பசங்களோட வீட்டில் வந்து அவங்க அப்பாலாம் வந்துட்டு இல்லை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்லாம் சேர வேண்டாம், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது, ரொம்ப பணக்காரங்க தான் படிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க எல்லாமே என்னை விட நம்மளோட கொஞ்சம் ரொம்ப வசதியானவங்க. அவங்க அப்பாலாம் எண்ணூரில் இருக்க ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்தவங்க. என்னோடய அப்பா வந்து இங்கே பாரிஸ் கார்னரில் இருக்கிற கிடங்கு தெருவில் வந்துட்டு ஒரு கூலி தொழிலாளி. அதுவும் எழுத படிக்க தெரியாது. என்னடா இது அவங்க வீட்லேயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நம்ம வீட்டில் நம்ம முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ பக்கத்தில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க ஐடிஐயில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு வெல்டிங்கு ஃபிட்டர் சேரு அப்படின்ற மாதிரி. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா நான் இது மாதிரி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் ஓவியம் கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்பா சொன்னாங்க, இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா போய் சேருன்ட்டு. அவர் வந்து உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போய் சேருன்னு சொல்லலை, நம்பிக்கை இருந்துச்சுன்னா போய் சேருன்னு சொன்னார். அந்த டிஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது அந்த வயசுலேயே. ஸோ அப்போ அதை நான் பிலீவ் பண்ணணும் அப்படின்றாரு. சொல்லிவிட்டு சரிப்பா அப்படின்னு சேர்ந்துட்டு அது ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸு. அந்த 5 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். அந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு சரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் டைட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அப்போ தான் சென்னை ஓவியக் கல்லூரியில் மாஸ்டர் டிகிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 98ல். ஸோ திரும்ப போய் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா நான் திரும்ப பிஜி பண்ண போகிறேன்ட்டு. அப்பா எதுவுமே சொல்லவே இல்லை. சரி உனக்கு திரும்ப நம்பிக்கை இருந்துச்சுன்னா போய் படி அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையோட விளைவாக தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். இந்த மாதிரியான ஒரு இறுக்கமான சூழ்நிலை உங்கள் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆதி கலைக்கூழ் பயிற்சி பட்டறைய நம்ம நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆதி கலைக்கூழ் பயிற்சி பட்டறையை மிக சிறப்பாக நடத்த ஆணையிட்ட நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கும் நமது துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் அரசு செயலாளர் அவர்களுக்கும் சேர்மன் அண்ணன் அவர்களுக்கும் தாட்கோ அமைப்பின் மேலாண் இயக்குனர் மதிப்பிற்குரிய ஐயா கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்காக தாட்கோவில் இருக்க எல்லா ஸ்டாஃபுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பர்டிகுலராக வந்து எனது அன்பு சகோதரர் திரு விவேக் அவர்களும் அன்பு சகோதரி திருமதி பிளஸி அவர்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ் ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இந்த ஒர்க் ஷாப்காக வந்துட்டு ஒரு நைட்டு 12 மணிக்கு பிளஸிக்கு ஏதாச்சும் மெசேஜ் பண்ணேன்னா காலையில் போய் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு ஒரு மெசேஜ் பண்ணோம்னா விவேக் சாருக்கு அவர் அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணுவார். அவங்க தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களான்னு தெரியாது. அவங்களோட இந்த 1 வீக் ஒர்க் பண்ணதில் எனக்குமே தூக்கமே போயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அண்டு இந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு பிளான் பண்ணதுமே எம்டி சார் சொன்னாங்க, இதில் ஒரு டாட்லேருந்து இன்றைக்கி இருக்கிற கண்டெம்பரரி ஆர்ட் வரையும் இந்த 1 டேயில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு, எப்படி இது பாசிபிள் ஆகுமா அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். இந்த கலைக்கோள் என்பது ஒரு இந்த கலைக்கோள் என்பது ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்துட்டு அது ஒரு டூல், அது மிகப்பெரிய டூல். அது இந்த கோல் வந்துட்டு ஒரு நாட்டோட ஒரு செங்கோலை விடவும் ஒரு மந்திரவாதி கையில் இருக்கிற மந்திரக்கோளை விடவும் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த கோல். இந்த ஆர்ட் ஃபார்ம் மூலயமா வந்துட்டு நம்ம சொசைட்டியோட வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனையும் ஒரு சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான சாவி தான் இந்த ஆர்ட் ஃபார்மு. ஆர்ட் வெறும் என்டர்டெயின் மட்டும் இல்லை, அது ஒரு இந்த சொசைட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சாவி தான் இந்த ஆர்ட் ஃபார்ம் கலைக்கோள். அந்த சாவியை இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம்.
ஸோ இதை நீங்கள் எல்லாருமே மிக சக்ஸஸாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். இந்த ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு நான் ஒரு 5 இயர்ஸ் படித்தது வந்துட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு சிலபஸ் போட்டு சொல்லிக் கொடுத்தோம். அது எல்லாருமே இந்த பசங்க படித்தாங்க. அது எப்படி அப்படின்னு நினச்சோம்னா, இதில் பார்ட்டிசிபேட் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெவ்வேறு மீடியத்தில் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாகவும் ஸ்காலராக இருந்தாங்க. அதனால் மட்டும்தான் அது சாத்தியமாச்சு. என்னோடய ஒர்க் ஷாப்பில் வந்தவங்க எல்லாருமே டான்ஸராக இருந்தாங்க, பறை இசை கலைஞராக இருந்தாங்க. அவங்களுக்கு போய்ட்டு ஆர்ட்டை பற்றி சொல்லும்போது டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சு. அப்போ தான் நான் நினச்சேன், சரி நம்ம எம்டி சார் சொன்னது வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இதை மிக நேர்த்தியாக திட்டமிட்டு செயல்படுத்த உறுதுணையாக இருந்த எம்டி அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.